வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது இந்தியா டுடே தமிழ். இது சூப்பர் சண்டே. தமிழக அரசியல் நாள்தோறும் நடக்கும் முக்கிய தீர்ப்பங்கள், தகவல்கள் மற்றும் கிரவுண்ட் ரிப்போர்ட்களை என்னோட சேர்ந்து என் கொலீக் பிரமோத் மாதவ் உங்களுக்காக வழங்கியிருக்கிறார். முக்கியமான எல்லா அரசியல் அப்டேட்டும் உங்களுக்கு கொண்டு போம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது நம்மளோட டாப் ஸ்டோரி என்னன்னா, இன்னைக்கு சென்னையில் நடந்த ஒரு பெரிய நிகழ்ச்சியில் அதிமுகவின் சீனியர் லீடர்ஸ் தாவேகாவில் இணைந்தாங்க. இதில் சி விஜயபாஸ்கரும் எம்ஆர் விஜயபாஸ்கரும் முக்கிய தலைவர்களை தாவேகால சேர்ந்தாங்க. அவர்களை ஆதவ் அர்ஜுனாவும் புசி ஆனந்தும் வரவேற்றாங்க. இது வைத்து ரெண்டு முக்கியமான கேள்விகள் வருது. இது அதிமுகக்கு பிகினிங் ஆஃப் தி எண்டா? டஸ் திஸ் ஸ்பெல் டூம் ஃபார் தெம்? ஒரு பக்கம் அதிமுக லீடர்ஸ் ஒவ்வொருத்தரை தாவேகா சைடுக்கு போகிறாங்க. அதனால அதிமுகவும் திமுகவும் தாவேகா மேலே போச்சிங் குற்றச்சாட்டுகளையும் லெவல் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் பதில் தேடுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கொலீக் பிரமோத் மாதவ் ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் பார்க்கலாம். என்னதான் நடக்குது அதிமுகன்றத இப்போ ஒரு பெரிய கேள்வியாக போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு காலத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு இராணுவ கட்டுக்கோப்போட இருந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இது ஜெயலலிதா இருந்த வரைக்கும். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, தமிழகத்தில் ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கின்றது அவ்வளோ ஈஸியான ஒரு வேலை கிடையாது. ஆனால் அப்படி ஜெயிச்சு வந்தவங்களில் 6 பேர் அதிமுகலேருந்து ரிசைன் பண்ணிட்டு அவங்க விலகிட்டு போயிட்டு தாவேகால சேர்றாங்க. முதல்ல 4 பேர் போய் சேர்ந்தாங்க. அவங்க 4 பேரும் வந்து சேர்றது எப்படின்னா, கீழே போயிட்டு ஸ்பீக்கர் கிட்ட ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர் கிட்ட போயிட்டு அவங்க லெட்டரை கொடுத்து ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு மேலே போயிட்டு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவோட கேபினில் போய் அவங்க தாவேகால இணைஞ்சுக்கிறோன்னு சொன்னாங்க. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அஇஅதிமுகவில் மிக மிக முக்கியமான 2 தலைவர்கள் சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், இவங்க 2 பேருமே அந்த கரூர் புதுக்கோட்டை பெல்ட்டை சார்ந்தவங்க. அவங்க 2 பேரும் கட்சியிலேருந்து விலகுறாங்க. அவங்களுடைய எம்எல்ஏ போஸ்ட்டையும் ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணிவிட்டு தாவேகால போய் சேர்றதுக்காக சும்மா போயிட்டு சேராமல் ஒரு பெரும் விழா மாதிரி ஒரு லொக்கேஷன் எடுத்து 4 பாயிண்ட்ஸ்ன்ற ஒரு இடத்துல அவங்களுடைய ஆதரவாளர்களையும் கூட்டிகிட்டு வந்து அங்கே போய் சேர்றாங்க. இந்த ப்ரோக்ராமில் தாவேகாவுடைய பொதுச் செயலாளரும் அமைச்சருமான என் ஆனந்த், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, அமைச்சர் செங்கோட்டையன் எல்லாமே இருக்கிறாங்க. சி விஜயபாஸ்கர் இதுக்குள்ள என்ன சொல்கிறாரு, நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடியே வந்து எங்கள் தலைமையில் சொன்னோம் நம்ம தாவேகா கூட கூட்டணி வைப்போம் அப்படின்னு. அதை அவங்க ஒத்துக்கலை. தேர்தலுக்கு பின்னும் சொன்னோம், அதையும் அவங்க ஒத்துக்கலைன்னு சொல்லிட்டு இந்த பிளேமை வந்து எடப்பாடி கே பழனிசாமி மேலே போடுறாரு. தேர்தலுக்கு முன்னதாகவே எங்கள் தலைமையிடம் கடுமையாக வலியுறுத்தினோம். தமிழக வெற்றி கழகத்தோடு நாம் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். தலைமை செவிமடுக்கவில்லை. தேர்தலுக்கு பின்னரும் மக்கள் ஏகோபித்த ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். அதனால் நாம் தமிழக வெற்றி கழகத்துடைய அரசிற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதையும் செவிமடுக்கவில்லை. தமிழ்நாடு அரசியலில் சத்தமான விசில் சத்தத்தை சத்தமின்றி மௌன புரட்சியாக ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை நிகழ்த்தியிருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். கரூர் விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் என்ன சொல்றாருன்னா, முதலமைச்சர் கண்டிப்பா கரூர் வருவார். இவங்க 2 பேருமே சேர்ந்து புதுக்கோட்டையையும் கரூர் பெல்ட்டையுமே மொத்தமாக தாவேகாவுடைய ஸ்ட்ராங் பெல்ட்டாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. எதிர்கட்சி கண்டிப்பாக இதெல்லாம் வந்து அவங்களும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக கனிமொழி என்ன கேட்குறாங்கன்னா, இப்போது தாவேகான்றது ஒரு வாஷிங் மிஷின் ஆயிடுச்சா? ஏன்னா இந்த சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் இவங்க மேலே பல ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ மட்டும் எப்படி இந்த தூய சக்தியில் இவங்க 2 பேரும் வந்து சேர்றாங்க, இது எப்படி அனுமதிக்கிறாங்க, இவங்க சேர்ந்துட்டனால அவங்களும் தூயவர்களாக மாறுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி கேட்குறாங்க. இதே மாதிரி பல கேள்விகளை எதிர்கட்சிகள் இப்போ கேட்க ஆரம்பிச்சு. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதிமுகவில் இருக்கிற மிக பெரும் தலைவர்கள் யாரெல்லாம் வெளியவே வரமாட்டாங்கன்னு நினச்சோமோ அவங்கெல்லாம் இப்போ தாவேகால போய் சேர்ந்து தாவேகா தான் அடுத்த அதிமுகவா ஆகின்றதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்போ எழுப்பப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் இர்ஃபானுடன் பிரமோத் மாதவ், இந்தியா டுடே தமிழ். எங்களோட இந்த எபிசோடில் ஜாயின் பண்ணுறாங்க சுமன் சி ரமன், தாவேகாவோட ஸ்போக்ஸ் பர்சன் பமல் கந்தசாமி, திமுகவோட ஸ்போக்ஸ் பர்சன் சைதே சாதிக் ஜாயின் பண்ணுறாங்க. வணக்கம் எல்லாருக்கும். சுமன் சி ரமன் சார், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதான் பிகினிங் ஆஃப் தி எண்டா அதிமுகக்கு? அதிமுக வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் இல்லை என்றால் கரைந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா விஜயபாஸ்கர்
இரு விஜயபாஸ்கர்கள் மட்டுமல்ல, ஏற்கனவே உங்களுக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். சோ கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு முக்கிய தலைவர்கள் எல்லாம் அதிருப்தியில் வேற இருக்கிறார்கள். எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும், சி.வி. சண்முகமாக இருக்கட்டும், எல்லோருமே அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்னைக்கு இவர்களுடன் எம்.எஸ்.எம். ஆனந்தன் அவர் முன்னாள் அமைச்சர், அவரும் வந்து இன்னைக்கு தாவேகாவுக்கு சென்றிருக்கிறார். ஸோ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை முத்தி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் தாவேகாவே வந்து ஒரு ஆஹ், ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுப்போம் என்று ம். கூறுவதற்கு இனிமேல் அவர்களுக்கு ஏன்னா திரு விஜய் அவர்கள் 3 விஷயம் சொன்னாரு. நாங்க நாம் பணம் வாங்க மாட்டேன். மத்தவங்கள பணம் வாங்க விட மாட்டேன். பணம் வாங்குனவங்கள சும்மா விட மாட்டேன். ஸோ இப்போ அந்த 3 வந்து போயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் 2 தான் இருக்கு. அதுதான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அது உண்மையா வருமா? வராதா? அப்படின்னு. ஆனால் இந்த இந்த தூய சக்திங்கிற அந்த இமேஜ் வந்து இனிமேல் தாவேகாவுக்கு பொருந்தாது. ஆ ஏன்னா ஒரு ஒரு 1 எக்செப்ஷன் 2 எக்செப்ஷன்னா இல்ல. என்ன ம். கேட்டாக்க, இன்னும் கொஞ்ச நாள்ல திமுகவிலிருந்து ஒரு ஒரு 6, 7 தலைவர்கள் பொன்முடி, செந்தில் பாலாஜி இவர்களை எல்லாம் இணைத்து விட்டால், தூய சக்தின்னு சொல்லிக்கலாமா? அந்த மாரி தான் இருக்குது. ரொம்ப ஒரு ஒரு வினோதமாக இருக்கிறது. ஆனால் இல்ல ஆனா இவர்கள் ஆனா சுமன் சார் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது போச்சிங்கா சொல்ல முடியுமா? இது குதிரை பேரம். டவுட்டே கிடையாது. இப்போ குதிரை பேரத்துக்கு என்ன குவிட் ப்ரோக்கோ இருக்கணும். குவிட் ப்ரோக்கோ நமக்கு இன்னைக்கு தெரியல. நாளைக்கு ஆனா இருக்கும். இவர்களை தாவேகா வேட்பாளர்களாக இடைத்தேர்தலில் பை எலெக்ஷன்ல நிக்க வச்சாங்கன்னா, அது குதிரை பேரம். அவ்வளவுதான். அது சட்டப்படி அது குதிரை பேரமாக இல்லாமல் இருக்கலாம். ஆஸ் பர் த டெஃபினிஷன் ஆஃப் த லா. பட் ம். மாரலி தார்மீக ரீதியாக அது குதிரை பேரம். ஏன்னா குவிட் ப்ரோக்கோ இருக்கு. நீங்க ராஜினாமா பண்ணிட்டு வாங்க. நாங்க வந்து உங்களுக்கு டிக்கெட் குடுக்குறோம். எங்க டிக்கெட்ல நீங்க போட்டியிட்டு நீங்க ஜெயிச்சிருங்க. ஜெயிச்சுட்டு வந்தீங்கன்னா, மேபி ஒரு அமைச்சரவை குடுக்கலாம், குடுக்காமல் இருக்கலாம். அது வேற விஷயம். பட் இதுதானே குவிட் ப்ரோக்கோங்கிறது. சோ டெஃபினெட்லி இட் இஸ் ஹார்ஸ் ட்ரேடிங். ஹார்ஸ் ட்ரேடிங் தான் சொல்றீங்க. பமல் சார் உங்க ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ். தாவேகா எவ்ளோ வாட்டி மாற்றம் மாற்றம் சொல்லிட்டே இருந்தாங்க. இதான் மாற்றமா? நல்ல மாற்றம் தான் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சார் சொல்றாரு இது குதிரை பேரம்னு. எந்த வகையில இது குதிரை பேரம்னு எனக்கு தெரியல. ஒரு கப்பல் போய்கிட்டு இருக்கு. அது கவிழ்ந்துருச்சு. தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல உள்ள கப்பல்ல ஏறுறாங்க. அவ்வளவுதான். சரி எப்படி ஹார்ஸ் நம்ம ட்ரேடிங் நான் எல்லாத்தையும் சொல்றேன். பேசிக்கிட்டு நான் இருக்க எப்படி சமயத்துல ஹார்ஸ் ட்ரேடிங் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. இப்போ அவங்க இல்ல. இந்த பார்ட்டி நம்ம ஜாயின் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் பைபோல்ஸ் இருக்கும். அந்த பைபோல்ஸ்ல டிக்கெட் கொடுப்பீங்க. அந்த பைபோல்ஸ்க்கு அப்புறம் அவங்க அமைச்சர் நான் அதுதான் ஆனாங்கன்னா சொல்றேன். அவங்க நான் அதுதான் சொல்றேன். பவர் கொடுத்திருக்கீங்க. நான் சொல் நான் சொல்றேன். இப்போ நம்ம சொல்லுங்க சார். இவங்க பார்ட்டி ஏடிஎம்கேல இருந்து வந்து டிவிகேல சேர்றத மட்டுமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர, ஏன் வர்றாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம பேச மாட்டோம். திமுக, அதிமுக கூட்டணி சேரணும் முடிவு பண்ண பிறகுதான் இவ்வளவு ஆகுது. அவங்க அதிமுக ஏன் திமுக கூட கூட்டணி சேர போறீங்க அப்படின்னு இன்டர்னல் பாலிடிக்ஸ். அதுல 25 பேர் வந்து எதிர்க்கிறாங்க. எதிர்த்து ஓட்டு போடுறாங்க. அவங்களுக்கு எதிராக அவங்க வந்து சபாநாயகர்கிட்ட ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அந்த 25 பேர் மாவட்ட செயலாளர் இருந்து நீக்கிறாங்க. மாவட்ட செயலாளர் இருந்து நீக்கிறவங்க மறுபடியும் போய் சாரி கேட்டு அங்க போறாங்க. அந்த போனாலும் மறுபடியும் மாவட்ட செயலாளர் கொடுக்கல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்க ஒரு சட்டம் வச்சிருக்காரு. 20 மாவட்ட செயலாளர் வழிமொழியணும், 20 மாவட்ட செயலாளர் முன்மொழிஞ்சாதான் தலைவராக முடியும்னு. அப்போ இதுக்கு அடுத்து இவர்கள் யாரும் தலைவர் பதவிக்கு வந்துடக்கூடாதுன்னு எல்லா மாவட்ட செயலாளரும் மாத்துறாரு. அவங்களுக்கு அங்க அதுக்கப்புறம் நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்ல. ஆபியஸா அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனா தாவேகா இருக்க வர்றாங்க. இது அவர்களுடைய இன்டர்னலா உள்ள பிரச்சனைகளை தவிர சரி. தாவேகா வந்து யாரையும் நீங்க வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடல. வருகிறவர்களை நாங்க மறுக்கவும் இல்ல. வர்றவங்க வாங்க. அவ்வளவுதான். இதில் எந்த குதிரை பரமும் கிடையாது. ஓகே சார். இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, உங்க பார்ட்டில ஃபில்டர் இல்லையா? நீங்க தான் சொன்னீங்க. நான் இன்னொரு வாட்டி சொல்றேன். நீங்க மாற்றம் பத்தி பேசுனீங்க. இவங்க சி. விஜயபாஸ்கர் பத்தி நான் ஸ்பெசிஃபிக்கா பேசினேன்னு அவங்களுக்கு கூட கேசஸ் இருக்கு. அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டீங்களா? வாஷிங் மிஷின் சொல்றாங்க திமுக. இல்ல எதையும் நாங்க இக்னோர் பண்ணல. எங்க கிட்ட ஒரு நிலைப்பாடு இருக்கு. கட்சியிலயும் சரி, ஆட்சியிலயும் சரி. கட்சியை பொறுத்தவரை எங்க கிட்ட கிட்டத்தட்ட 20, 30 வருஷமா ஒர்க் பண்றவங்க இருக்கிறாங்க. யார் வேணாலும் வாங்க. அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க. காலப்போக்குல உங்களுக்கு ரெகக்னைசேஷன் கிடைக்கும். அது கட்சியோட நிலைப்பாடு. ஆட்சியை பொறுத்தவரை யார் வந்தாலும் சரி, நாங்க ஒரு பைசா தொடமாட்டோம்.
யாரையும் தொட விட மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம். இதுல எந்த வேறுபாடும் கிடையாது. இவங்க வந்து சேர்ந்துறதுனால அவங்களுக்கு வந்து ஏதோ எக்ஸப்ஷனோ இல்ல ஒரு பாஸோ கிடைக்க போறது இல்ல. வழக்குகள் அது நடக்க போது நிரூபிக்கப்பட்டால் கட்சியை விட்டு தூக்கி போட போறோம், ஆட்சியில உள்ள தூக்கி போட போறோம். யாருக்கும் எந்த பாசம் கிடையாது. ஆனா இதே நேரத்துல இன்று திமுக அதிமுக கள்ள கூட்டணி அமைத்து தாவேகாவை ஆட்சியை விட்டு தூக்கணும் அப்படிங்கிறது திமுக குதிரை பேரம் பண்றது, இது எதுவுமே யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டேங்குது. அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. இயல்பா நடக்கிற ஒரு விஷயத்தை தாவேகா மேல பழியா தூக்கி போடுறீங்க. ஆனா உண்மையா நடக்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசவே மாட்டோம். சாதிக் சார் திமுக சாதிக் சார் நீங்க சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். அதாவது 2014 தேர்தலில் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றியத்தின் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் வடநாட்டில் ஒரு பிரச்சாரம் செய்தார். நீங்களும் அதை கேட்டிருப்பீங்க. நான் காவுங்கா நான் கானே தேவுங்கா. இதான் என் மோடியோடைய முழுக்க. ஹிந்தி சூப்பரா இருக்கு. அது மாதிரிதான் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, தூய சக்தி, அரசியல் மாற்றம் எல்லாத்துக்கும் வித்தியாசமா இருக்கும். 50 ஆண்டுகள திமுகவை பார்த்துட்டோம், 50 ஆண்டுகள் அதிமுகவை பார்த்துட்டோம், இதுல காங்கிரஸை பார்த்துட்டோம். இது எல்லாம் இல்லாமல் ஒரு புதிய இடத்தில் புதிய அரசியலை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு பழைய குருடி கதவு திரடின்ற மாதிரி எந்த கட்சியும் செய்யாத ஒரு அசிங்கத்தை, ஒரு அவமானத்தை மீண்டும் இன்றைக்கு தன்னுடைய தேவைக்காக தாவேகா செய்து கொண்டிருக்கிறது. இங்க பேசினாங்க குதிரை பேரம் இல்ல, இதெல்லாம் அவங்களா வந்திருக்கிறாங்கன்ட்டு. நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் விஜயின் தலைமையை ஏற்று விஜயபாஸ்கரோ, 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 அனந்தனோ யாராவது கட்சி மாறி இருந்தால் இந்த விவாதமே தேவை இருந்திருக்காது. ஆனால் சட்டமன்றத்தில் ஒரு கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராகி அந்த கட்சியின் சின்னத்திலே நின்று வெற்றி பெற்ற பிறகு அந்த கட்சிக்கு துரோகம் செய்து வெளியே போவதை தான் குதிரை பேரம் என்று சொல்லுகிறோம். பேசுகிற தாவேகா பிரமுகர் அண்ணனிடத்துல கேட்பது, இடைத்தேர்தல் வந்தால் மீண்டும் அந்த இடத்தில் ராஜினாமா செய்தவர்கள் நிற்பார்களா அல்லது தாவேகாவில் தோற்று போன பழைய வேட்பாளர் நிற்பாரா? உறுதி சொல்ல முடியுமா? அரசியலின் உச்சகட்ட, அதாவது வடநாட்டில் ஆபரேஷன் தாமரை அப்படின்ட்டு பாஜக நடத்தியது. மணிப்பூர்ல, அருணாச்சலத்துல, கோவால, மத்திய பிரதேசல, டெல்லியில, ஹரியானால ஆபரேஷன் தாமரை நடத்திய போது இதே காங்கிரஸ் கொக்கரித்தது, விமர்சனம் செய்தது, நீதிமன்றம் போனது, இது ஜனநாயக படுகொலை என்று சொன்னது, ஜனநாயகத்தின் அவமானம் என்று சொன்னது. அந்த காங்கிரஸ் இன்று விஜய்க்கு முட்டு கொடுத்துக்கிட்டு சொல்லுகிறது, விருப்பம் பட்டு போனால் அதை எப்படி குறை சொல்ல முடியும்? ஒரு பதவி படுத்துகிற பாடு, ஒரு கூட்டணி படுத்துகிற பாடு. சரி, பமல் சார் உங்க ரெஸ்பான்ஸ். அதாவது சாதிக் என்ன சொல்றாரு, இது வந்து குதிரை பேரம் தான் அப்படின்னு. நான் என்ன சொல்றேன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் வந்திருந்தால் குதிரை பேரம் கிடையாது, எலெக்ஷனுக்கு அப்புறம் வரப்போய் குதிரை பேரம் சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு. எலெக்ஷனுக்கு அப்புறம் தானே அவங்க வந்து தோத்து போனாங்க. தோத்து போனதுக்கு அப்புறம் தானே திமுக அதிமுக கூட்டணியே பேசினாங்க. இங்க கட்சி உடைந்ததுக்கு காரணமும் அந்த பேச்சு தான். அங்க கூட்டணி, அந்த கூட்டணியில உள்ள கட்சிகள் திமுக விட்டு வர வேண்டிய அவசியம்ங்கிறது இல்லாம தான் இருந்தது. எங்களுக்கு தேவை இருந்தது, நாங்க ஓப்பனா லெட்டர் கொடுத்தோமே தவிர அவசியம்னு ஒண்ணு அங்க இல்லாம இருந்தது. ஆனால் இவர்கள் எப்போது அந்த கட்சியில தான் போய் எடப்பாடியை நாங்க சிஎம் ஆகுறோம்னு சொன்னாங்களோ அதுக்கப்புறம் தான் அவங்க போல்டா வெளியில வர ஆரம்பிச்சாங்க. தப்பு செய்யறது ரெண்டுமே திமுக அதிமுக. எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த தப்பு நடக்குது, அதனோட விளைவுதான் இது. இல்ல, இது தாவேகா இருக்கிற குற்றச்சாட்டை பதில் சொல்ல துப்பு இல்லாமல் திசை மாட்டுகிற வேலையாக ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொன்னால் அந்த பொய் உண்மையாகி விடும் என்று திமுக அதிமுக எது பொய் சொல்றீங்க? திமுக அதிமுக டாக்ஸ் சார், எவ்வளவு பேர் இப்போ எவ்வளவு லீடர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி டாக்ஸ் இருந்துச்சுன்னு, மீட்டிங் கூட நடந்துருச்சுன்னு பொய் சொல்றீங்க. மேடம், நான் ஒன்னு சொல்றேன். இல்ல மேடம், உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்றேன். திமுக அதிமுக கூட்டணி வந்தால் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கள் கூட்டணியிலே இருந்த, எங்கள் கூட்டணியில் அங்க வகித்து எங்கள் திமுக தொண்டரின் உழைப்பை பெற்று வியர்வை சிந்தி வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தையோ, காங்கிரஸோ, இடது கம்யூனிஸ்டோ, வலது கம்யூனிஸ்டோ, முஸ்லீம் லீக்கோ அவர்களே 48 மணி நேரத்தில் 4 நாளில் அணி மாறி வேறு அணிக்கு போய் அதிகாரத்தை பெற முடியும் என்று சொன்னால், நாளைக்கு இந்த நாட்டுக்கோ, மொழிக்கோ, கலாச்சாரத்துக்கோ, தமிழின் பண்பாடுக்கோ விஜய் கட்சியால் ஆபத்து வந்தால், தமிழை காப்பதற்கு, தமிழ்நாட்டை காப்பதற்கு ஒன்று சேர்ந்தால் என்ன தவறு? இதே உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதியும் அகிலேஷ் யாதவும் ஒன்று சேர்ந்து ஒரு தேர்தலை சந்திக்கலையா பாஜக வீழ்த்தணும்ட்டு? அப்படி சூழ்நிலை இல்ல. எதிர்காலத்தில் வந்தாலும் அது தவறல்ல, பொது எதிரிதான் பார்க்கப்பட வேண்டும். நான் அந்த நோக்கத்துல சொல்றேன்.
பமல் இல்ல சார் உங்க முழு ரெஸ்பான்ஸ். ஆனா பூசணிக்காய் இவ்ளோ முழு இவ்ளோ சொல்றேன் பூசணிக்காவை சார். நீங்க சோத்துல நீங்க மறைக்கிறாரு அண்ணன். நீங்க கான்ஸ்டன்டா இந்த கூட்டணி பத்தி பேசுறீங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு தவிக்க கூட அவ்வளோ டிஃப்ரெண்டே இல்லையே சார். யாரு ஏன் வருவாங்க இல்ல நீங்க டோர்ஸ் இன்னைக்கு ஓபன் பண்ணிட்டே எல்லா அக்செப்ட் பண்றீங்க. துறைகளிலும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா துறைகளிலும் ஊழல் இல்ல, லஞ்சம் இல்ல. அதை நிரூபிச்சு காட்டியிருக்கோம். நாங்க ₹1 தொட எந்த மாட்டோங்கிறத விஷயத்துல நிரூபிச்சு காட்டியிருக்கோம். எந்த விஷயத்துல யாரையும் தொட விட மாட்டோங்கிறத நிரூபிச்சு எந்த காட்டியிருக்கோம். விஷயத்துல எந்த எல்லா விஷயத்துல ஊழல் இடத்திலையும் இல்ல? மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கோம். தீர்க்க முடியாத பிரச்சனைகள்னு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பிளஸ் மின்சாரத்துல படிப்படியா அடுத்தடுத்த திமுக மாற்றங்கள் எந்த வரும். விஷயத்துல அதுக்குண்டான கேக்குறாங்க பிளானை சார்? எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டுல சார் மக்கள் எல்லாரும் அதை உணர ஆரம்பிச்சிட்டாங்களே. சென்னையை இன்னைக்கு சுத்தி 12 இடத்துல இங்கே மக்கள் பிசினஸ் மறியல் பண்ற மின்சாரம் எத்தனையோ பேர் இல்லைன்ட்டு. வந்து எல்லாம் ஓப்பனா வந்து பேசுறாங்க. இந்த அரசுல லஞ்ச ஊழல் இல்ல அப்படின்னு பள்ளிக்கூடம் நடத்துறவங்க பேசுறாங்க. ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போனீங்கன்னா காசு வாங்காம ரிஜிஸ்டர் நடக்குதுன்னு பேசுறாங்க. பட்டா வாங்கும் போது காசு வாங்காம பட்டா மாறுது பேசுறாங்க. சார் இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஊழலை ஒழிச்சிருக்கோம். இந்த விஜய் அரசு பாஸ்கர் அந்த நாள்ல பாஸ்கர் இருந்து பத்தி மட்டும் நான் பேசுறேன். விஜய் பாஸ்கர் மட்டும் பத்தி நான் பேசுறேன். டிஸ்ப்ரப்போர்ஷனட் அசெட்ஸ் கேஸ், குட்கா ஸ்கேம்ல அவங்க பேர் வந்துடுச்சு. இதெல்லாம் நடந்துருச்சு சார். டிவேக் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2023 சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டு 35 crores டிஸ்ப்ரப்போர்ஷனட் அசெட்ஸ் சொன்னாங்க. அதெல்லாம் ஓகேவா? அது ஊழல் இல்லையா? இல்ல இதைத்தான் நாங்க 2 விதமா பிரிச்சு சொல்றோம். ஒண்ணு, கட்சியை பொறுத்தவரை நீங்க யார் வந்தாலும் கட்சியில சேர்றது விஷயம் கிடையாது. அதற்காக இதற்கு முன்னாடி அவங்களுடைய ஹிஸ்டரி எல்லாம் அழியாது. அது என்ன சார்ஜ் ஷீட் இருக்கோ அது போக்குல அந்த விசாரணை நடக்கத்தான் செய்யும். அதுல அவங்க வந்து குற்றவாளின்னு தீர்ப்பாச்சு அப்படின்னா அதற்குண்டான தண்டனைகள் அவர்கள் பெற்றுத்தான் ஆகணும். இங்க வந்ததுனால யாரையும் சுத்தப்படுத்தவெல்லாம் இல்ல. இங்க வர்றவங்க வந்து கட்சி வேற ஆட்சி வேறன்னு பிரிச்சு பாத்துக்கணும். ஆட்சியில நாங்க ஒரு கோட்பாடு வச்சிருக்கோம். ஆட்சியில ஒரு பைசா தொடவிட மாட்டோம், தொட்டவங்களே விட மாட்டோம். கட்சியில ஓகேயா சார்? என்ன சார் சொல்றீங்க? கட்சியில ஓகேயா? தொட மாட்டோம், நாங்களும் தொட மாட்டோம். கட்சியை பொறுத்தவரை வர்றவங்க யார் வேணாலும் வாங்க. ஏற்கனவே 30 வருஷமா கட்சியில இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை ஒரு வழங்கப்படும். ஹிஸ்டரி ஷீட்டர் அவங்க அலோவ் கூட இணைஞ்சு பண்ணுவீங்களா? ஒர்க் பண்ணுங்க ஒரு அப்படிங்கிறது. ஹிஸ்டரி ஷீட்டர் இந்த நீங்க பார்ட்டில கட்சியில அலோவ் பண்ணுவீங்களா சேர்ந்தது சார்? ஒரு காரணத்துக்காக மட்டும் அவர்களுடைய ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் கூட நீங்க சரி ஓகே வாங்க இன்வைட் பண்ணுவோம் அலோவ் பண்ணுவோம் சொல்வீங்களா? ஹிஸ்டரி ஷீட்டர் கூட அலோவ் பண்ணுவீங்களா சார்? அப்படி என்ன கேட்கல. உங்க பார்ட்டில அந்த லாஜிக்கோட நீங்க ஹிஸ்டரி ஷீட்டர் கூட அலோவ் பண்ணுவீங்களா பார்ட்டிக்குள்ள ஒரு கிரிமினல்ல? இல்ல எல்லாருமே இப்ப ட்ரையல் தானே போய்கிட்டு இருக்கு. இல்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க. எல்லாமே உண்மைதான். ஆனா இங்க வர்றதுனால அது என்ன இப்ப பாத்தீங்கன்னா ஜனவரியில டிஸ்ப்ரப்போர்ஷனட் அசெட்ஸ் கேஸ்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க. சுமன் சி ரமன் சார் பிப்ரவரியில அத முடிச்சு வச்சிடுறாங்க. அந்த வேலைகள் இங்க நடக்கலையே. ஆக்சுவலா திமுக ஆட்கள் இத வந்து சுமன் அண்ணன் பேசுறாரு, அவர் பேசுறது கூட ஓகே. ஆனா திமுக ஆட்கள் இத பத்தி பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. ஓகே சாதிக் சார் உங்க ரெஸ்பான்ஸ். எல்லாருமே அப்படித்தான் இருக்கிறாங்க. திமுகல சேர்ந்தால் அந்த வழக்கு முடிச்சு வைக்கப்படுகிறது. தாவேக அப்படி கிடையாது. அவர்களுடைய வழக்கு அவர்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதை அவர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். அவ்வளவுதான். சரி சாதிக் சார் இப்ப பம்பல் கந்தசாமி அவர்கள் பேசினார், திமுகவில் சேர்ந்தால் வழக்கு முடித்து வைக்கப்பட்டதுன்ட்டு. யார் சேர்ந்தார்கள், எந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டதுன்னு இந்த விவாதம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் வந்து சொல்லணும். ரெண்டாவது இன்னொரு செய்தி, 40 நாளில் விஜய் ஆட்சியில் தமிழ்நாட்டில் ஊழல் ஒழிக்கப்பட்டிருக்கிறது, எங்கேயுமே ஊழல் இல்லைன்ட்டு ஏதோ சொல்லுவாங்களே, கேட்கறவன் கேனைன்னு தெரிஞ்சா கேட்கறவன் இது நெய் வடிதுன்ற கதையா கதை விட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஜூனியர் விகடன்ல டைம்லைன் ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறது. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர்கள் தொழில் அதிபர்களை தொழில் துவங்கர்களை மிரட்டி கடந்த ஆட்சி லஞ்சம் கேட்டார்கள் என்று பேட்டி தாருங்கள் அப்படின்னு அமைச்சர் மிரட்டி தாங்க செய்தி வந்திருக்கிறது. இவர் சொன்ன கல்வி நிலையங்களுக்கு அனுமதி தருகிற இவர்கள் பயத்தில் இவர்களா வெளியிடுறது இல்ல. ஜூனியர் விகடன் எங்களுது இல்ல, உங்களுக்கு முட்டு கொடுத்தவங்க அம்பேத்கர் புக்கு வெளியிட்டீங்கல்ல விஜய வச்சு, அந்த கம்பெனி தான், எங்க கம்பெனி இல்ல. இங்க வந்து அப்படியெல்லாம் நடக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா நீங்கள் திமுக ஒன்றும் உத்தம புத்திரர்கள் கிடையாது. அதுக்கு இந்த மாதிரி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அது இயல்பாவே நடக்குது. பள்ளி கல்வித்துறையில பாத்தீங்கன்னா எல்லா பள்ளிக்கூடத்து தாளாளர்களும் வந்து பேட்டியே கொடுக்குறாங்க. ஓபனா பேட்டி கொடுக்குறாங்க. டிபிஐல செகண்ட் ஃப்ளோர்ல ரூம் வச்சுக்கிறாங்களாமே. அந்த ரூம்ல தான் லஞ்சம் எல்லாம் வாங்குறாங்களாமே. நீங்க முடிச்சீங்களா? பேசலாமா? சாதிக் சார் சொல்லுங்க. குறுக்கிட மாட்டீங்கல்ல? இப்போ நீங்கள் சொன்ன கல்வி நிலையங்களுக்கு அனுமதி பெறுவதில்
முறைகேடு நடந்ததா நீங்க சொன்ன எஃப்ஐஆர், நீங்க போட்ட எஃப்ஐஆர், உங்கள் காவல்துறை போட்ட எஃப்ஐஆர் எடுத்து படித்து விட்டு இந்த விவாதத்துக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா அது ஆரோக்கியமா இருந்திருக்கும். எஃப்ஐஆருக்கும் நீங்க சொல்வதற்கும் 100% முரண்பாடு இருக்கிறது. ஒண்ணு. இரண்டாவது, அமெரிக்காவிலிருந்து வருகை தந்த ஒரு RSS ஆதரவாளர் பேட்டி கொடுத்தது நீங்க பார்த்திருப்பீங்க. நாங்கள் கல்வி நிறுவனம் துவங்குவதற்கே இந்த குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்தில் ஒரு கல்வி நிறுவனத்தை சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருந்தார். எங்களிடத்திலே பணம் கேட்டார் என்று. ஆனால் அந்த கல்வியின் தாளாளர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் கல்வி நிறுவனம் அனுமதி பெறுவதற்கு ஒரு நயா பைசா கூட செலவு பண்ணல. ட்வீட் போட்டவருக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இன்னைக்கு அவர் மீது திமுக அவதூறு வழக்கு போட இருக்கிறது. வேற முடிச்சிடுறேன். அடுத்து நான் சொன்னது இன்னைக்கு வந்திருக்கிற ஜூனியர் விகடன் டைம்லைன் செய்தியை தான் சொன்னேன். கல்வி நிறுவன செய்தியாக இருந்தாலும் நாளைக்கு உங்களால் மிரட்டி பேட்டி தர இருக்கிற தொழில் துவங்குற தொழிலதிபராக இருந்தாலும் கடந்த ஆட்சியில் லஞ்சம் கேட்டார்கள் என்று சொல்லி உங்கள் அமைச்சர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள். ஒண்ணு, எங்கள் ஆட்சி தூய ஆட்சி, எல்லோருக்கும் வித்தியாசமாக இருக்கும், எல்லோருக்கும் மாற்றமா இருக்கும் என்று சொன்னால் உங்கள் ஆட்சியின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார் அவர்கள் போதைப் பொருளை பயன்படுத்தியதாக வீடியோ வந்து அது இன்னைக்கு மாற்றுக் கட்சி அரசியல் சேர்ந்தவர்லாம் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள். இதுவரையில் உங்கள் முதலமைச்சர் வாயை திறந்து பேசினாரா? ஒண்ணு. ஊழலே இல்ல, 40 நாள்ல சட்ட ஒழுங்கு சரியா இருக்குன்னு இருக்கீங்க. 40 நாள்ல 270 பாலியல் போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 150 கொலைகள் நடந்திருக்கிறது. ஏறத்தாழ 50 கொலை முயற்சி வழக்குகள் நடந்திருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட திருட்டு நடந்திருக்கிறது. சென்னையில் பைக் ரேஸ் சர்வசாதாரணமாக நடந்து நேத்து 4 இடத்துல விபத்து ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறை கையை கட்டி வேடிக்கை பார்க்கிறது. அதை விட உச்சகட்ட குழப்பம் இந்த நான் முடிச்சிடறேன் மேடம். இந்த சரத்குமார் விஷயத்தை திசை திருப்ப நீங்கள் எம்எல்ஏ விலைக்கு வாங்குவது திசை திருப்பதற்காக நேற்றைய தினம் தமிழ்நாட்டின் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறார். இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு திமுகவை சேர்ந்தவர்கள் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினார்கள். இதை சொல்வதற்கு முதலில் ஆளுங்கட்சி எம்எல்ஏ வெட்கப்பட வேண்டும். காவல்துறை அது பத்தி இன்னொரு 2 நிமிஷம்ல பேசுறோம் சார். அது நெக்ஸ்ட் டாபிக் எங்களோடது. ஆனா நீங்க ரொம்ப நிறைய விஷயம் பேசுனீங்க. பமல் சார், உங்க ரெஸ்பான்ஸ். அதாவது சரத்குமார் அப்படிங்கிற அமைச்சரை பத்தி பேசினாரு. அந்த வீடியோ எந்த காலகட்டத்துல வெளியிட்டது, அது ஒரு 10 செகண்ட் கிளிப்பிங்க வச்சு இவங்க ஒரு கதை கட்டுறாங்க. அந்த வீடியோ வெளியிட்டு அந்த வீடியோக்கு பின்னாடி போய் இவங்க எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணதே திமுக அதிமுக கூட்டணிங்கிற பேச்சை மறைக்கிறதுக்கு தான். இவர்கள் செய்யறது எல்லாமே இவங்கதான் வந்து டைவர்ட் பண்றதுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆட்சி நல்லா போய்கிட்டு இருக்கு, எல்லாரும் இங்க தாவேக்காவை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக கூட்டணியை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன பண்ணன்னு தெரியல. ஸ்டாலின் அவர்கள் வந்து இவர்களுக்கு வந்து நம்ம கூட்டணி கட்சியை தான் நம்ம அனுப்பி வச்சிருக்கோம். அதனால நான் பேசிக்கிறேன், நீங்க பேசுறது கேட்காது. நான் பேசும்போது நீங்க பேசுனா எனக்கு கேட்காது. நான் பதில் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க இடைமறிக்காம இருங்க. பதில் பேசிக்கிட்டு இருக்கேன், முடிச்சோன்னா நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த ஆட்சி நிக்காது, 107 சீட்டு தான் வச்சிருக்கோம், நம்மளுடைய கூட்டணியை நம்ம அவங்களுக்கு அனுப்பி வச்சிடலாம், நம்ம இங்க இருந்து கண்ட்ரோல் பண்ணலாம், என்னெல்லாமோ கற்பனை கோட்டையில இருந்தாரு. அதனாலதான் வந்து 6 மாசம் டைம் கொடுக்குறோம், நாங்க அதை பத்தி பேச மாட்டோம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இங்க எல்லாமே தவிடி பொடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஒரு சைடு இவர்கள் வந்து கூட்டணி பேசினதுனால ஒரு கட்சி உடையுது, ஒரு சைடு ஒரு கூட்டணி உடையுது. இனிமேல் தனித்து விடப்படுவோங்கிறது அவருக்கு தெரியுது. அப்போ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி இந்த ஆட்சியை கவுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இப்ப திமுக அதிமுக கூட்டணி பேசுறத ஃபர்ஸ்ட் மறைக்கணும். அதுக்கு மடை மாற்றுறதுக்கு இவங்களா ஒரு கிளிப்பிங்க வச்சு அந்த கிளிப்பிங்க்கு அர்த்தம் கற்பிக்கிறாங்க. அந்த கிளிப்பிங் உண்மையா பொய்யா அப்படிங்கறத தாண்டி அது எப்ப வெளியிட்டது? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. யாருடைய ஆட்சி? நம்ம ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில தாராளமா கிடைச்சதா? நீங்க தான் உண்மையை சொல்லணும். அது இல்லாம அது என்ன நடந்தது அப்படிங்கறத அந்த அமைச்சர் விளக்கம் கொடுத்திருக்காரு. அந்த அமைச்சர் விளக்கம் கொடுத்தது நீங்க சொன்னதுக்கு பதில் அவரே. அந்த அமைச்சர் தாம்பரத்துல மிக சிறப்பாக அவருடைய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மிகச்சிறந்த நிர்வாகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த அமைச்சர் துறையிலையும். ஆனா இவர்கள் மடை மாற்றுவதற்காக என்ன வேணாலும் செய்வாங்க. திமுக எப்போதுமே ஒரு வேலையை செய்யும். ஒரு கள்ள தூக்கி போட்டு இது நாங்க தப்பு செய்யலன்னு எதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே மூவ் பண்ணிட்டு போய் மறுபடியும் இன்னொரு கள்ள தூக்கி போடுவாங்க. அதுதான் இப்ப வந்து சரத்குமார் அவருடைய மேட்டர்ல இருந்து இப்ப மறுபடியும் வந்து நேற்று ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே. நேற்று கூட RS பாரதி வந்து
அல்டிமேட்லி சுவன்சி ரமன் சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த லாஸ்ட் 1 வீக்ல கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸ் பார்த்துட்டு சரத்குமார் இல்லைன்னா இந்த இப்போ அதிமுக எல்லாரும் வராங்க சார். ஒரே ஒரு நிமிஷம் பாமல் சார், ஒரே ஒரு நிமிஷம் கேள்வி கேட்குறேன் சுமன்சி ரமன் சாருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கிளியரா ஒரு மெசேஜ் இருக்கு, தாவேகா ஒன்றும் டிஃப்ரெண்ட் ஒன்றுமே இல்லை சார், அதே சேம் பாலிடிக்ஸ், சேம் பார்ட்டிஸ், எல்லா பார்ட்டிஸ் சேம் தான். இல்ல அதுதான் வந்து வருந்தத்தக்க வகையில அமையுது. ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது முதலமைச்சர் வந்து அவர் ஒரு வாக்குறுதி தொடர்ந்து கொடுத்தார். ஸோ அந்த வாக்குறுதிகளை நம்பிதான் மக்கள் வாக்களித்திருக்கிறாங்க. இப்போ அடிப்படையா திமுகவுக்கு பேசுறதுக்கு அருகதை இருக்கா இல்லையாங்கிறது தட்ஸ் அ செப்பரேட் டிபேட். இப்போ உதாரணத்துக்கு வைத்தியலிங்கம்னு முன்னாள் அண்ணா திமுக அமைச்சர் திமுகவில் சேர்ந்தாரு. சேர்ந்த சில வாரங்களுக்குள்ள அவருக்கு எதிராக இருந்த கேஸ்ல க்ளோஷர் ரிப்போர்ட் கொடுத்தாங்க அவருக்கு சாதகமாக. ஸோ இதெல்லாம் வந்து திமுக செஞ்சாங்க, திமுக காலத்துல இது நடந்துச்சு. நீங்க திமுக மாதிரி இருப்பதற்காக மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கல. அப்படி வேணும்னா திமுக வாக்கு போட்டிருப்பாங்க. மாற்றமா இருப்பீங்கன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுக்கள், அதுவும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, பெரும் அளவுல ஊழல் குற்றச்சாட்டுகள். எம்ஆர் விஜயபாஸ்கர் மீதும் டிஸ்ப்ரொபோர்ஷனட் அசெட்ஸ் கேஸ் இருக்கு. அவரும் முன்னாடி கைது செய்யப்பட்டவர். சோ இது வந்து இவர்களை எல்லாம் நீங்கள் கட்சியில் சேர்த்தால் உங்களுக்கு 2 விஷயம். ஒன்று, உங்கள் கட்சியில் இவங்க தே ஆர் ஃபார் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் பாலிட்டிஷியன்ஸ். தவேகாவினரை விட இவங்களுக்கு அரசியல் அனுபவம் அதிகம். முன்னாள் அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள், பல ஆண்டு காலம் அரசியல் தாவேகாவினரே வந்து சைட்லைன் பண்ணிடுவாங்க கொஞ்ச நாள்ல. 2வது, தாவேகாவுக்கு இது தாவேகா நாங்கள் தான் மாற்றம் அப்படின்னு சொல்ற அந்த பிளாங்கே போயிடும். இன்னும் ஒரு 4-5 பேர் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா, நீங்க எந்த அடிப்படையில் இவர்கள் நாங்கள் மாற்றம், நாங்கள் தூய சக்தி, ஆமா, நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கும், கம்ப்ளீட்லி நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கும். this will spoil the image of the party. It is already started to spoil. சரி, பார்க்கலாம். இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, எங்களோட இருங்க, இப்போ அடுத்த ஸ்டோரி சாதிக் சார், ஒரே ஒரு நிமிஷம், அடுத்த ஸ்டோரிக்கு கூட போகலாம். இந்த ஷோவில் சூப்பர் சண்டேல நேற்று ஒரு போச்சிங் கேஸ் பற்றி ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம். அந்த அலிகேஷன் என்னன்னா, ஒரு தாவேகாவோட எம்எல்ஏவுக்கு 35 கோடி ஆஃபர் பண்ணிட்டு திமுகவுக்கு சப்போர்ட் பண்ண முயற்சி நடந்தாங்கன்னு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கேஸில் செந்தில் பாலாஜி பேரும் பேசப்படுது. எப்படின்னா, போலீஸ் எஃப்ஐஆர் படி, இதான் போலீஸ் எஃப்ஐஆரில் சொல்லியிருக்காங்க, செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் குமார் இந்த வழக்கில் அக்யூஸ்டான நேம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அசோக் குமார் ஒரு அக்யூஸ்டோட மீட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியோட தம்பி அப்ஸ்காண்டிங்னு ரிப்போர்ட்ஸ் வருது. செந்தில் பாலாஜியும் தொடர்பை கொல்ல முடியலன்னு கொஞ்சம் அப்டேட்ஸ் வருது. இப்போ அந்த தகவல் அட்லீஸ்ட் சொல்லுது. இப்போ இந்த கேஸ் பார்த்தோன்னா கிளியர்லி தாவேகா என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக போச் பண்ணுறாங்க, எங்களோட எம்எல்ஏஸ் கொஞ்சம் பார்க்குறாங்க யாருக்கு காசு கொடுத்துட்டு இந்த சைடு வருவாங்கன்னு. பிரமோத் மாதவ் இன்னும் டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. திமுக தாவேகா எம்எல்ஏக்களை வாங்குறதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணாங்களா அப்படின்ற ஒரு பெருங்கேள்வி இப்போ எழுந்திருக்கு. அதுக்கு காரணம் நேற்று 3 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. அதில் திருநாவுக்கரசு என்பவர் தான் அக்யூஸ் நம்பர் 1. அதே எஃப்ஐஆர் இப்போ இந்தியா டுடே கிடச்சிருக்கு. அதில் இருக்க டீட்டெயில்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அசோக் குமார் என்ற அவர் பேரும் கொடுத்துருக்காங்க. இந்த எஃப்ஐஆரில் இளையராஜா தான் இந்த மொத்த கதையுமே வந்து நரேட் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, திருநாவுக்கரசு அப்படின்றவர், அவர் தான் ஐபிடிஎஸ்ன்ற கம்பெனி வச்சுருக்காப்புல, அவர் இளையராஜாவை 26ஆம் தேதியிலேருந்து கால் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இளையராஜா ஒரு வாட்டி ஃபோன் எடுத்து பேசும்போது, இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்திருக்கீங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, உங்களை எனக்கு நல்லாவே தெரியும், உங்களை ஆல்ரெடி வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து பேச முயற்சி பண்ணார், ஆனால் நீங்கள் அதை எடுத்து கொடுத்து பேசலன்னு சொல்லும்போது இளையராஜா என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு இதிலலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னதாகவும், ஆனால் திருநாவுக்கரசு அதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொப்போசல் மாதிரி கொடுக்குறேன், அதாவது அவைத்தலைவருக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வருவாங்க, அந்த சமயத்தில் உங்களுடைய ஆக்சுவல் ரைட் என்னன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய கொறடா சொல்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து ஓட்டு போடணும்னு இருந்தாலும் அந்த டைமில் நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு 35 கோடி வரைக்கும் தருவாங்க. இதுக்கு முக்கியமான கட்சியில் உள்ள சிலர் தான் என்னை இதுக்கு கேட்டிருக்காங்க, அதன்படி தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன், நீங்கள் இதுக்கு ஓகே சொன்னீங்கன்னா உங்களை வந்து சில பேர் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நரேஷ் இன்னொருத்தர் பேர், அப்புறமா அசோக் குமார் என்ற பேரை சொல்லிவிட்டு அவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்க டீல் எல்லாம் முடிச்சிருவாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதோட இளையராஜா என்ன சொல்கிறாரு, எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னை விட்டுருங்கன்ற சொல்லும்போது, உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு பணத்தெல்லாம் நீங்கள் வந்து கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இளையராஜா மறுபடியும் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறதாகவும், அப்போ திருநாவுக்கரசு நான் பேசுனதை வெளியே சொன்னீங்கன்னா பெரும் விளைவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், அதுவும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பிரச்சனை வருன்ற மாதிரி சொன்னனால தான் இளையராஜா ஒரு கம்ப்ளைண்ட்டே கொடுக்குறதாகவும், அந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு தான் ஒரு கேஸே ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கேஸில் 4 செக்ஷன், அதில் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் சொல்கிற செக்ஷனில் 2ம் பிஎன்எஸில் 2 செக்ஷன்லேயும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒரு திருப்பு முனையாக அசோக் குமாரோடைய பேர் இப்போ எஃப்ஐஆரில் வந்தனால அசோக் குமார் வந்து அப்ஸ்காண்ட் ஆகிறதாக சொல்கிறாங்க. செந்தில் பாலாஜியை வந்து எங்கேயுமே அவருடைய எங்கே இருக்காரு, அவரோட ஃபோனில் கூட அவரை காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புதுசாக ஒரு தகவல் வருது. முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் திமுக என்ன சொல்ல வருதுன்னா, அவங்க நேற்று கோர்ட்டுக்கு வரும்போதும் அங்கேயே வந்து திமுக என்ன சொல்லுது, இதெல்லாம் அரசியல் காரணத்துக்காக பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இதுலேயும் திமுகவுடைய ஆர்கனைசேஷனல் செக்ரட்டரி ஆர்எஸ் பாரதி கவர்னருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டரில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் வைகோ பேசும் பொழுது அவர்கிட்ட முதலமைச்சர் விஜய் உங்கள் 2 எம்எல்ஏக்களையும் ரிசைன் பண்ண சொல்லுங்கள், நான் அவங்கள ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு அவர் உறுதி அளிச்சதா சொன்னார். 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணதும் நான் வந்து உங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுறது. ஆமாம், 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே வந்து உங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வேன்னு அவர் சொன்னார். ஆனால் அந்த 2 பேர்கிட்ட சொன்னபோது செந்தில் செல்வன் பதிலே சொல்லலை. அவர் நேராக திமுகவில் தான் இருக்க போகிறேன்னு போயிட்டார். ராஜேந்திரன் நான் மதிமுகவாக தான் இருக்கிறேன், ஆனால் எம்எல்ஏவாக தொடர்றேன்னு சொல்லி. இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி தாவேகா திமுக மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்கு, திமுகவும் தாவேகா மேலே ஹார்ஸ் ட்ரேடிங் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்கு நடுவில் அமமுக தலைவர் டிடிவி தினகரன் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அவர் கட்சியில் இருந்த ஒரு எம்எல்ஏ சம்மந்தமானது அதை வச்சுட்டு ஒரு கேஸ் மட்டும் அவர் வெளியே கொண்டு வந்தால் முதலமைச்சர் விஜய் A1 அக்யூஸ்ட் ஆயிடுவாங்க அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. அது கேஸோட இது என்னன்னு தெரியாமல் நம்ம அதை பற்றி பதில் சொல்ல விரும்பவில்லை, அவாய்ட் பண்ணலை. ஆனால் அப்படி பார்த்தா விஜய் முதல் குற்றவாளியாக சேர்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்கு ஆதரவுன்னு சொல்லி கட்சியின் தலைமை இடம் கடிதம் பெறாமல் அந்த சட்டமன்ற உறுப்பினரிடமே திருட்டுத்தனமாக கடிதத்தை பெற்றுக்கொண்டு கவர்னர்கிட்ட கொடுத்துட்டு அந்த இது இன்னும் பெண்டிங் இருக்கு. அது வந்து அந்த எம்எல்ஏவே போய் அந்த கேஸ் கொடுத்தாரு. அதை அவர் விட்ரா பண்ணாலும் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் உரிய நேரத்தில் வந்து நாங்கள் அதை வந்து கையில் எடுப்போம். அது எப்போ தேவையோ அது எனக்கு தெரியும். அந்த நேரத்தில் அதுக்கு உயிரோட்டம் வரும். அப்பொழுது அதில் வந்து உறுதியாக A1ஆக திரு விஜய் அவர்கள் தான் இருப்பாங்க. குதிரை பேரம் செஞ்சதை அவர் தான். ஏன்னா கவர்னரிடம் நான் போய் அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். ஒளிப்பதிவாளர் இர்ஃபானுடன் பிரமோத் மாதர், இந்தியா டுடே. சாதிக் சார், செந்தில் பாலாஜி எங்கே இருக்காங்க எல்லாரும் கேட்குறாங்க. செந்தில் அதாவது 29ஆம் தேதி கரூர் விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்ய தலைமைச் செயலகம் வருகிறார். 30ஆம் தேதி விஜய் கரூர் செல்வதாக செய்தி வருகிறது. 1ஆம் தேதி செந்தில் பாலாஜிக்கு காவல்துறை நெருக்கடி தருகிறது. எனக்கு ஒண்ணு புரிய வைங்க, அதுக்கு அரசியல் அறிவு இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆவரேஜ் அறிவு இருந்தாலே போதும். யாரோ ஒருவர் ஒரு ஆளுங்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நீங்கள் கட்சி மாறினால் 35 கோடி ரூபாய் தரேன்னு சொன்னதாகவும், அதற்கு இவர் அப்படியா நீ யார் என் ஆட்சியை என் தலைவரை கவிழ்ப்பதற்குன்னு கோபப்படாமல் விரக்தி அடையாமல் உடனே காவல்துறைக்கு அந்த எண்ணை கொடுத்து யார் பேசினாலும் விசாரிக்க சொல்லாமல் அன்னைக்கே அவர் பிடிக்காமல் இல்லை இல்லை எனக்கு அதில் விருப்பம் இல்லை என்று ஒரு ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் போனை வைத்து விட்டாராம். பிறகு 2 நாள் கழித்து ஒரு புகார் அளித்தார் என்று சொன்னார். இந்த புகார் எப்போ? கரூர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ண பிறகா? இல்ல விஜய் வந்து கரூருக்கு போகணும்னு முடிவு பண்ண பிறகா? இல்ல தமிழ்நாட்டு மக்கள் என்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னொரு விஷயம், ஒரு தாவேகா ஆளுங்கட்சி உறுப்பினரை திமுக விலைக்கு வாங்கிடுச்சு, விலைக்கு வாங்க முயற்சி பண்ணது அப்படின்னா அந்த ஒருவர் இந்த பக்கம் அணிமாறி வந்தா இந்த ஆட்சி கவிழ்ந்துருமா? இல்ல திமுக ஆட்சி அமைச்சிட முடியுமா? இன்னைக்கு திமுக கிட்ட 60 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள், இன்னும் 60 பேர் தேவை. அப்ப 60 பேரும் விலை பேச தயாரா இருந்தாங்களா? இல்ல விலைக்கு வர தயாரா இருந்தாங்களா? இல்ல காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது? உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது? அதை விட ஒரு கொடுமையான ஒரு வரலாற்று செய்தியை சொல்றேன். 2006 கலைஞர் முதலமைச்சர் ஆகிறார். திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 97. 97 உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு 5 ஆண்டு காலம் ஆட்சி நிறைவு செய்தார் கலைஞர். அன்றைக்கே திமுக ஆளுங்கட்சியில இருந்து
அதிமுகவில் இருந்தோ அல்லது மாற்றுக் கட்சி பாமக இருந்தோ வேற எந்த கட்சியில இருந்தோ விலைக்கு வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. அந்த வேலை திமுக என்னைக்கும் செய்ததும் இல்லை திமுகவுடைய வரலாற்றில். இதே 2016 ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்து மறைந்தார். 132 பேர் அதிமுக உறுப்பினர்கள், 100 பேர் திமுக கூட்டணியில இருந்தாங்க. தினகரன் ஒரு அணி, ஓபிஎஸ் ஒரு அணி, எடப்பாடி ஒரு அணின்ட்டு அது 2ஆ உடைஞ்சு போய் 4 பக்கம் செதற பொழுது வெறும் 20 பேர் இந்த பக்கம் வந்திருந்தாங்கன்னா அன்னைக்கே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகியிருப்பார். அன்னைக்கும் எந்த சட்டமன்ற உறுப்பினரையும் திமுக விலை கொடுத்து வாங்கவில்லை, அந்த இழிவான செயலில் ஈடுபடவில்லை. ஆனா சுமன் சி ராமன் சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபுல் ஒரு கான்ஸ்பிரசி சொல்றாங்க, செந்தில் பாலாஜியோட பேர் இருக்கு, அவங்களோட தம்பி அசோக் குமார் கூட பேர் வந்திருக்கு, இந்த எஃப்ஐஆர் கூட நேம் பண்ணிருக்காங்க. ஆமா, பட் இது வரைக்கும் ஆதாரம் எதுவும் வெளியே அவங்க சொல்லல. இவர் சொன்னாரு, அவர் சொன்னாரு அப்படிங்கிறாங்களே தவிர எவிடன்ஸை வந்து எதுவும் கொடுக்கல. ஸோ எவிடன்ஸ் காவல்துறையிடம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு அனுமானம், அதாவது இப்போ டெலிஃபோன் டிரான்ஸ்கிரிப்ட் கான்வர்சேஷன் ஏதாவது இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அதை தாண்டி பண பரிமாற்றத்துக்கு ஏதேனும் ஆதாரம் இருக்கா? பணம் வந்து இந்த அக்கௌண்ட்ல இருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் இருக்கிறது போல இதுவரை தெரியவில்லை. ஏன்னா இவங்க பே பண்ணாங்கன்னு சொல்லல, ஆஃபர் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் வந்திருக்கு இது வரைக்கும். ஸோ இதுல வந்து ஒரு இது மோஸ்ட்லி ஃபோன் ரெக்கார்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோன் ரெக்கார்ட்ஸ் கான்வர்சேஷன்ஸ் இருக்கும். இல்ல, அது எந்த அளவுக்கு அது ஒரு லீகல் கேஸ்ல எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் இதை மட்டும் வச்சு. மற்றவும் இருந்ததுன்னா இது ஃபோன் ரெக்கார்ட்ஸ் will become useful. வெறும் ஃபோன் ரெக்கார்டு மட்டும் வச்சு ஒரு கன்விக்ஷன் வாங்க முடியுமாங்கிறது சந்தேகம். பட் எனிவே இதுக்கு ஆதாரங்கள் இதுவரை மக்கள் முன் வைக்கப்படவில்லை. செந்தில் பாலாஜி உடைய பிரதர் அவர்கிட்ட பேசுனாங்க அப்படின்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்கா செந்தில் பாலாஜி இன்வால்வ்டுங்கிறதுக்கு எப்படி ஒரு எவிடன்ஸ் ஆகும்? நிறைய கேள்விகள் இதுல புரியாத புதிராக இருக்கிறது. மேபி இந்த கம்மிங் டேஸ் அது தெரிய வரலாம். இப்போதுக்கான ரொம்ப கேள்வி இருக்கு இதை பத்தி, இந்த கேஸ் பத்தி கனெக்ஷன் என்னது செந்தில் பாலாஜியோட? பம்மல் சார், அதாவது எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். இந்த குதிரை பேரம் அப்படிங்கறத திமுகவை ஒரு கண்ணோட்டத்திலையும் தாவேகாவை வேற கண்ணோட்டத்திலையும் பாக்குற அந்த பார்வையே எனக்கு புரியல. திமுக போன் பேசியிருக்காங்க, அதுக்கு ஆதாரம் இருக்க போய் தான் அவர்கள் வந்து உடனே கம்ப்ளைண்ட் 29ஆம் தேதியே கொடுத்தாச்சு. அந்த ஆதாரம்ங்கிறது பப்ளிக் பிளேஸ்ல வரணுமா வரக்கூடாதாங்கிறது எனக்கு தெரியல. அவங்களுடைய விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல தாவேகாக்கு அவங்களா வர்றாங்க, அதை குதிரை பேரோன்னு கண்ணை மூடிக்கிட்டு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா திமுக பேசுறது இல்லை, அதற்கு ஆதாரம் இருக்கிறதா, அதை பார்க்க வேண்டும். அப்போ ஒரே விஷயத்துக்கு திமுகவை நீங்கள் என்ன கண்ணாடி கொண்டு பார்க்கிறீர்கள், தாவேகாவை நீங்க என்ன கண்ணாடியை கொண்டு பாக்குறீங்கிறதுதான் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். இது எனக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கும் இருக்கு. ஏன்னா பல சமயங்கள்ல திமுக அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, திமுக விட்டுருங்க, நீங்க திமுக இது வந்து பல எல்லா டிபேட்லயும் பாக்குறேன். அதனால மக்கள் எல்லாம் பிரச்சனை கரெக்டா அணுகலாம். ஒரு இது எல்லாத்துக்குமே மூல காரணம் திமுக அதிமுக கூட்டணி வைக்கணும்னு பேச்சுவார்த்தை நடத்தினதுதான். அதை மூடி எல்லாமே திமுக அதிமுக கூட்டணி கனெக்ட் பண்றீங்க. அது 2 மாசம் முன்னாடி ஆயிடுச்சு சார். அதோட தொடர்ச்சி தான் இது எல்லாமே. நீங்க எல்லாத்தையும் தொடர்ந்து தான் பார்க்கணும். நீங்க பாருங்க, அப்படி பேசாம இருந்தா அதிமுக உடைஞ்சிருக்காது. அப்படி பேசாம இருந்தா இவர்கள் கூட்டணியில இருந்து வெளியில வந்தே தீரணுங்கிற ஒரு அழுத்தம் அவர்களுக்கு வந்திருக்காது. அங்க இருந்தா வந்து நீங்க எடப்பாடியை முதலமைச்சராக சொல்றீங்க, அப்படி வந்திருக்கோம். ஸ்டாலின் அவர்களே என்ன நினைச்சாருன்னா, சரி இவங்களுக்கு நம்பர் இல்ல, நம்ம ஆட்களை அனுப்பி வைப்போம். உண்மையிலேயே அப்படி நினைச்சிருக்கலாம், தப்பு கிடையாது. நம்ம ஆட்களை அனுப்பி வைப்போம், நம்ம இங்க இருந்து கண்ட்ரோல் பண்ணிப்போம். இவங்களுக்கு நிர்வாகம் தெரியாது, இவங்களுக்கு வந்து அரசியல் தெரியாது, எப்படி ஒரு 6 மாசத்துல போயிடும், மீதியை நம்ம பாத்துக்கலாம், இப்படிதான் நினைச்சாரு. நினைத்தது எல்லாமே, அதாவது தளபதியையும் தாவேகாவையும் தப்பு கணக்கு போட்டுக்கிட்டே இருந்தாங்க, மக்களையும் தப்பு கணக்கு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி, இப்போ பார்த்தோம்னா இந்த கேஸ்ல பார்த்தோம்னா அவங்க வந்து கரெக்டா அந்த அரசியல் விசாரணை நடக்குது. ஆனா சாதிக் சார், தனித்து விடப்பட்டுள்ளது. திமுக லிங்க் இல்லனா எக்ஸாக்ட்டா இந்த டைம்ல ஏன் ஸ்டாலின் சொன்னாங்க இன்னொரு 3 மாசம்ல தேர்தல் இருக்கும்னு? இல்ல ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க,
பேசுற கந்தசாமி சொன்னார், திமுக பார்த்து ஒரு மாதிரி விமர்சிக்கிறாங்க, தாவேகா பார்த்து ஒரு மாதிரி விமர்சிக்கிறாங்கன்ட்டு. திமுகவிற்கு எந்த சட்டமன்ற உறுப்பினரின் தேவை இல்லை. ஆனால் தாவேகாக்கு சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை தேவை இருக்கிறது. ஆகவேதான் விமர்சனம். நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறதா? அதுல ஒரு விஷயம் சொல்ல நான் விரும்புறேன். முடிச்சிடுறேன். உங்களுக்கு தேவை இருக்கிறது. நீங்க சொன்னீங்க ஸ்டாலின் சார் தான் இந்த கூட்டணி எல்லாம் அனுப்பி உங்களை இயக்க வைக்கலாம்னா, விடுதலை சிறுத்தையோ காங்கிரஸையோ பொது உடைமை இயக்கத்தையோ முஸ்லிம் லீக்கையோ நீங்க இவ்வளவு கேவலப்படுத்த கூடாது. நாங்க உங்களை கட்டுப்படுத்த நாங்க நீங்க பேசுற பேச்சு அப்படிதான் இருந்தது. திமுக தான் இன்று கேவலப்பட்டு நிக்குது. அதாவது இல்ல எங்களுடைய அசிங்கப்பட்டு நிக்கிறது நீங்க, அவமானப்பட்டு நிக்கிறது நீங்க. விலை கொடுத்து வாங்குறீங்க எம்எல்ஏவை. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கேளுங்க, நீங்க விலை கொடுத்து வாங்குறத கூட்டணி கட்சியை கம்யூனிஸ்ட் கண்டிச்சிருக்கிறது, காங்கிரஸ் கண்டிச்சிருக்கிறது, விடுதலை சிறுத்தை கண்டிக்கிறது. உங்க கூட இருக்கிற உங்களுக்கு முட்டு கொடுக்கிற கூட்டணி கட்சிகளே உங்களை கடுமையாக கண்டிக்கிறார்கள். அதுக்கு அந்த விதத்துல பதில் சொல்லுங்க. நீங்க செய்யறது சரின்னா கமல் சார் ஒரு நிமிஷம் சாதிக் சாரோட கேள்வி கேளுங்க. கமல் சார், சாதிக் சாரோட கேள்வி மட்டும் கேளுங்க. விமர்சனத்தை விட்டுடுங்க. உங்களை பார்த்து கம்யூனிஸ்ட் கேள்வி கேட்கிறது, விடுதலை சிறுத்தை கேள்வி கேட்கிறது, காங்கிரஸ் கேட்கிறது. இது ஆரோக்கியம் அல்ல, இதை ஊக்கப்படுத்த கூடாது, இதை வரவேற்கக்கூடாது. கூட்டணியில தான் இருக்காங்க. விட்டுட்டு போகணும் இல்ல, எங்களோட இருக்கணும் இல்ல, திமுகவோட இருக்கணும் இல்ல. இல்லையா? அவங்க கேட்ட கேள்வி பதில் இருக்கா? இல்ல எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. ஏன் எங்களுக்கு என்ன பதில் இருக்கு? எல்லாத்துக்கும் இது ஆரோக்கியம் அல்ல, இது ஆரோக்கியம் அல்ல. எல்லாத்துக்குமே என்கிட்ட பதில் இருக்குங்க. நான் பேசுறேன். இதை உற்சாகப்படுத்த கூடாது. சரி இப்போ சார் சாதிக் சார் நீங்க கேள்வி கேட்டீங்க. சார் நீங்க கேள்வி கேட்டீங்க. இப்போ சரி சொல்லுங்க சார். பமல் சார் சொல்லுங்க. அதாவது அண்ணன் சொன்னாரு, நீங்க உங்களுக்கு தான் சீட்டு தேவை, எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு. எங்களுக்கு சீட்டு தேவைன்னா எங்களுக்கு எல்லாருடைய பெர்செப்ஷன் படியே எங்களுக்கு ஈஸி ஆப்ஷன் இருந்தது. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏடிஎம்கே கூட போய் சேர்ந்துருங்க, உங்களுக்கு நீங்க ஈஸியா ஜெயிச்சிடலாம், நீங்க தனியா நின்னாலாம் ஜெயிக்க முடியாது. நாங்க அப்பவும் கொள்கை கூட்டணிக்கு எதிராக நாங்க கொள்கை எதிரிக்கு கூட இருக்கிறவங்க கூட மறைமுக கூட்டணி கூட பண்ண மாட்டோம்னு நாங்க அதை தேர்ந்தெடுக்கல. 107 சீட்டு வந்ததுக்கு அப்புறமுமே நீங்க ஏடிஎம்கே கூட போய் சேர்ந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும், அவங்க உடனே வந்துருவாங்க அப்படின்னாங்க. அப்பவும் அந்த ஈஸி ஆப்ஷனை நாங்க செலக்ட் பண்ணவே இல்லை. நாங்க ஹார்டான ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணோம். ஏன்னா எல்லாருமே திமுக கூட்டணியில இருக்காங்க, அவங்க வருவாங்களா எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் நாங்க ஈஸி ஆப்ஷனை செலக்ட் பண்ணவே இல்லை. காங்கிரஸ், விசிகே, விடுதலை நாங்க லெட்டர் கொடுத்தோம். நாங்க ஓபன் லெட்டர் கொடுத்தது அவங்களுக்கு மட்டும்தான். சீட்டு தான் வேணும் இல்ல பதவி தான் வேணும்னா ஈஸி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருப்போம். எங்களுக்கு கொள்கை கோட்பாடு முக்கியங்கிறதுனாலதான் சமூக நீதி, மதச்சார்பின்மை, அதற்காக தான் நாங்க இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம். அதனால நம்பர் இல்ல, நீங்க வேற வழி இல்லாம வந்தீங்க, அதெல்லாம் நீங்க சொல்லவே முடியாது. சாதிக் சார் நீங்க சிரிக்கிறீங்க, ஏன் சொல்லுங்க. இல்ல மேடம், சமூக நீதி மதச்சார்பின்மை அப்படின்னு சொன்னாரு. நேற்றைய முன்தினம் தமிழ்நாடு அரசாங்கத்தால் பாடநூல் கழகத்தின் சார்பில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவில் இஸ்லாமிய சமுதாயம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் சமூக நீதி உங்கள் ஆட்சியில் எங்கே போனது? பதில் சொல்லுங்க. மதச்சார்பினை பத்தி நீங்க பேசுனீங்க. உங்களுக்கு கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்த கம்யூனிஸ்டும், விடுதலை சிறுத்தையும், முஸ்லீம் லீக்கும், காங்கிரஸும் என்ன சொன்னாங்கன்னா, ஆளுநர் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆதரவு தருகிறோம். ஆளுநர் ஆட்சி வந்துவிட்டால் தமிழ்நாடு அரசாங்கத்தின் மொத்த பொறுப்பும் அதிகாரமும் ஆளுநர் கிட்ட போயிடும், அமித்ஷா ஆட்சி செய்யற மாதிரி ஆயிடும், ஆகவே வழிய போய் ஆதரவு தரோம்னு சொன்னாங்க. பக்ரீத்துக்கு 2 நாள் முன்னால் சென்னை உயர்நீதிமன்றம் வடநாட்டு தீர்ப்பை போல் பீகார், குஜராத், ஊபி, அலகாபாத் நீதிமன்றங்களை போல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டின் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு தருகிறது. பொதுவெளியில் ஆடு மாடு பக்ரீதுக்கு பலியிடக்கூடாதுன்ட்டு. இன்னொரு குறிப்பா சொல்லிடுறேன், ஆடு மாடு வெறும் இஸ்லாமியில் மட்டும் பலியிடுவதல்ல, பல கோயிலில், சில குலதெய்வம் கோயிலில் இந்துக்கள் கூட ஆடுகளை பலியிடுகிறார்கள். ஆனால் அந்த இடத்தில் மதச்சார்பினை பேசுகிற நீங்கள், இஸ்லாமியர்கள் வாக்கை பெற்று வெற்றி பெற்ற நீங்கள், நாங்க தான் இஸ்லாமியின் தோல் என்று சொல்லுகிற உங்கள் அரசின் வழக்கறிஞர் குறைஞ்சபட்சம் அந்த இடத்தில் நின்று அரசாங்கத்தின் எதிர்ப்பை கூட தெரிவிக்கவில்லை. 3வது சொல்றேன், இஸ்லாமிய மதத்துக்கு மதம் மாறியவர்களுக்கு டிசி சலுகை தரக்கூடாது என்று
மதுரை உயர்நீதிமன்றம் அந்த சலுகையை ரத்து செய்கிறது. உங்கள் அரசின் வழக்கறிஞர் வாய் மூடி மௌனமாக உங்கள் அரசின் நிலைப்பாடை நீதிமன்றத்தில் தெரிவிக்கவில்லை. இதுக்கு பேர் மதச்சார்பின்மையா? இதுக்கு பேர் டைம் இல்ல சார், டைம் இல்ல. நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க, இப்ப ரெஸ்பான்ஸ் போறதா இதெல்லாமே. அவர் சொன்ன 2 நீதி தீர்ப்புக்கு எதிரா தமிழக அரசு மேல்முறையீடுக்கு போகுது. அது எல்லாருக்குமே தெரியும். எப்போ மேல்முறையீடு அதெல்லாம் இல்ல, மேல்முறையீடு போயிருக்கு. நாங்க வந்து எங்களுடைய முடிவா, தமிழக அரசோட முடிவா எடுத்து அது எல்லாருக்குமே தெரியும். புரியுதுங்களா? நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு போவோம்னு எங்களுடைய அமைச்சர்களே நாங்க வந்து ஓபனா ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் கூட்டணி கட்சிகள்லாம் வந்து இவங்க வந்து மத்திய அரசு மறைமுகமா இங்க வந்து ஆட்சி செய்யக்கூடாதுன்னு நினைச்சு கொடுத்தாங்க அப்படின்னாங்க. உண்மைதான், அதை நான் மறுக்கல. அவர்கள் வந்து அந்த ஆப்ஷன் இருக்குங்கிறது. ஆனால் அந்த 4 பேர் என்ன மறுபடியும் என்ன சொன்னாங்க? 4 செவத்துக்குள்ள இவங்க பேசுறது, இவங்க கிட்ட வந்து பேசியிருக்காங்க. விசிகேட்டையும் சரி, கம்யூனிஸ்டையும் சரி, ஐயுஎம்எல்டியும், எடப்பாடி சிஎம் ஆகட்டும், நம்ம எல்லாம் ஆதரவு கொடுத்துருவோம் அப்படின்னு பேசியிருக்காங்க. அதுவும் காரணம் எல்லாமே தவிர்க்க எல்லாமே திமுக அதிமுக கூட்டணினாலதான் எல்லாமே ஆயிருக்கு. ஆனா இப்போதுக்கு மூல காரணமே இந்த ஒண்ணுதான். இந்த ஒரு சரி சார், டைம் இல்ல அம்பலப்பட்டு நிக்குது. டைம் இல்ல, பார்க்கலாம். இப்போ சரி, அதிமுக கட்சிக்குள்ளேயும் சரி, இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமே அந்த ஒண்ணுதான். சரி, இப்போ பார்க்கலாம் சார். இன்வெஸ்டிகேஷன் விசாரணை இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்ன எவிடன்ஸ் வருது? செந்தில் பாலாஜியோட பேர் எடுக்கிறாங்க, ஆனா எஃப்ஐஆர்ல அவங்களோட பிரதரோட பேர் இருக்கு. அதனால என்ன எவிடன்ஸ் இருக்கு அது பார்க்கலாம். இப்போதுக்கு இந்த நிகழ்ச்சியில் எங்களோட சேர்ந்ததுக்கு நன்றி சாதிக் சாரும் பம்மல் சார். இந்த எபிசோடோட கடைசி ஸ்டோரி, பிஜேபி நின்று வெளியில் போயிட்டு அண்ணாமலை இப்போ ஒரு புது பெரிய அரசியல் நிகழ்ச்சி இப்போவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஜூலை 12 பொள்ளாச்சியில் அவரோட வி த பீப்புள் மூவ்மெண்ட், அதான் பேர் வி த பீப்புள், அந்த மூவ்மெண்ட்டோட முதல் ரேலி நடக்கிருக்கு. இந்த ரிப்போர்ட்டில் பிரமோத் மாதவ் இன்னும் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் ஜெயிப்பதற்கு ஒரு மிக பெரும் ஃபோர்ஸாக இருந்தது இந்த இளைஞர்கள் தான் அப்படின்னு வந்து பல அனலிஸ்ட் இப்போ சொல்லிட்டு வராங்க. இதோடைய தாக்கம் எப்படி இருக்குன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் கூட அவங்களுடைய மொத்த கட்சியும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதாகவும், ஜென்சின்னு சொல்கிற கம்யூனிட்டியை வந்து இப்போ இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றிலாம் அவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நடுவில் தான் பாஜகவுடைய மிக பெரும் தலைவராக ரொம்ப சீக்கிரமாகவே உருவான அண்ணாமலை, அவர் இப்போ அந்த கட்சியில் இல்லை. அதுக்கு என்ன காரணம் சொன்னாருன்னா, தமிழ்நாட்டுடைய தேவைகளை வந்து நேஷனல் பார்ட்டிஸ்னால, தேசிய கட்சிகள்னால புரிஞ்சிக்க முடியலன்னு சொன்னார். அவர் we the leaders அப்படின்னு ஒரு மூமெண்ட்டையும் இயக்கத்தையும் ஆரம்பித்தார். அந்த இயக்கத்தின்படி இந்த இளைஞர்களை ஈர்த்து அவங்களுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ், அரசியல் அறிவை வந்து புகுத்தி அவங்களுக்கு எது சரி எது தப்பு, மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் இப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இளைஞர்களை ஒரு ரீஷேப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு மூமெண்ட்டே ஆரம்பிச்சிருக்காரு. இப்போது அந்த மூமெண்ட்டில் ஒரு ரேலி பண்ண போகிறாங்களாம். அந்த ரேலி வந்து ஜூலை 12 பொள்ளாச்சியில் நடக்க போகுது. இந்த ரேலியே வந்து தமிழகத்தில் போதை பழக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தான் அவங்க செய்கிறதா இப்போ அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வாரம் முன்னாடி தான் இந்த சேம் கான்செப்டில் முதலமைச்சர் விஜய் வந்து ஒரு மேரத்தான்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணி 3 கிலோமீட்டர் ஓடினார். ஸ்டாப் ட்ரக்ஸ் ஸ்டார்ட் ரன் அப்படின்னு சொல்லின அந்த மேரத்தானில். இப்போது இதே மூமெண்ட்டை வந்து அண்ணாமலை எடுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அண்ணாமலை கூட இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவரால் கிட்டத்தட்ட 1,00,000 பேரை ஒன்று சேர்க்க முடியும். அப்படி வந்து அவர் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த்தை காட்டணும்னு ஆசைப்படுறாருன்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு மாநாடானது இந்த பகுதியில் நடக்க இருக்கிறது. இது ஏதோ அரசியல் மாநாடு மட்டும் இல்லை, சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாடாக முதல் முறையாக டேக் ஹோமாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு போகிறவங்க இதில் பார்த்து செவி வழியாகவும் நேரடியாகவும் வந்து கேட்குறவங்ககிட்ட ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பொள்ளாச்சியில் தொடங்குகிறோம். பொள்ளாச்சி மக்கள் இயற்கையாகவே 4 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பொள்ளாச்சியில் அண்ணாமலை அண்ணன் வருகையில்
தமிழகம் முழுவதும் நடைபயணமாக வரும்பொழுது பொள்ளாச்சியில் மட்டும்தான் அவரால் நடக்க முடியல. அந்த அளவுக்கு கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம். முதலாக வாகனத்தில் அந்த எண்மண் மக்கள் இதுக்கு போனார். அதனால் பொள்ளாச்சி மக்கள் அண்ணாமலையண்ணன் மீது மிகப்பெரிய நம்பிக்கையும் பாசமும் வைத்திருக்கிறார்கள். அதற்காக எங்களுக்கெல்லாம் ஒரு முதல் கூட்டமாக இங்கே பொள்ளாச்சி மண்ணிலே அண்ணாமலையண்ணன் அவர்கள் வந்து பேசுவது, நாங்கள் இந்த ஒட்டுமொத்த வீத லீடர்ஸ், இந்த பகுதியைச் சேர்ந்த கோவை, பொள்ளாச்சி, திருப்பூர், இந்த பகுதியைச் சேர்ந்த மாவட்டத்தைச் சேர்ந்த வீத லீடர்ஸும் பொதுமக்களும் ரொம்ப மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் ஒரு சின்ன டவுட் நமக்கு என்ன வருதுன்னா, ஏற்கனவே அதாவது அண்ணாமலை வந்து ரொம்ப பிரபலமாக தமிழ்நாட்டில் இருக்கும்போது பாஜக தலைவராக அந்த சமயத்தில் இங்கே இருந்த இந்த யூத் ஃபோர்ஸ், அதாவது இளைஞர் படைக்கு வந்துட்டு திமுக, அதிமுக இவங்க 2 பேரும் தான் வந்து இருந்தாங்க. அதாவது பாஜக, அங்கே அண்ணாமலை, இல்லைன்னா அதிமுக, இல்லை திமுக, அப்படி தான் அவங்க இருந்தவங்க. ஆனால் இப்போ தாவேக்கான்ற ஒரு சக்தி, ஒரு கட்சி வந்து அவங்கள மொத்தமாகவே ஒன்றா கூட்டிகிட்டு வந்திருக்கு. இதில் இப்போ அண்ணாமலை 1,00,000 பேரை கூட்டிகிட்டு வந்து அவர் தன்னோட ஸ்ட்ரென்த்தை காட்ட போகிறான்னு சொல்கிறாங்க. இது நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஒளிப்பதிவாளர் இல்ஃபானுடன் பிரமோத் மாதவ், இந்தியா டுடே.